இன்னைக்கு செஷன்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் PL300ஓட இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்மேட், என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா என்னென்ன டாபிக் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் நம்ம வந்து வி கேன் கோ ஹெட். ஓகே, ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் கமெண்ட்ல சேட்ல ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து இதுலேயும் பின் பண்ணி விடுறேன். லைக் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் வந்து ஆட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த லிங்க்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் PL300. நம்ம இந்த செஷன் தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டேட்டா அனாலிஸ்ட் அசோசியேட். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் செட் யூ ஹாவ் டு ரைட் த எக்ஸாம். ஓகேவா? ஸோ இந்த லிங்க் மைக்ரோசாஃப்டோட லேர்ன் பாத். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மாடியூல் இருக்கும். ஓகே, ஐ ஹோப் என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குல்ல உங்களுக்கு? ஆமா கோமதி, விசிபிளா இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ 5 மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மாடியூல்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன? ஸோ உங்களுக்கு தெரியுமா முன்னாடி டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்றோம்? உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரோடக்ஷன் தெரியும்? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். ஸோ மெயின்லி டேட்டாஸ்ங்கிற வேர்டு வச்சே வந்து தெரியுது. லைக் அது லைக் ஸ்டோரேஜ் ஆர் சம் அதர் என்ன நம்ம டேட்டாஸ் வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது ரிலேட்டடான ஒரு டெக்குன்னு தெரியுது. பட் மோர் டீடைல்டு நான் இது வரைக்கும் அதை பத்தி பார்த்தது இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா என்ன? ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிச்சீங்கன்னா என்னென்ன ரோல்ஸ்க்கு போகலாம். நீங்கள் வந்து நாட் ஒன்லி பவர் பிஐ. ஸோ நிறைய டூல் இருக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்காக. பவர் பிஐ தாண்டி நிறைய டூல் இருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் மாடியூலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து என்னென்னலாம் இருக்கு, நீங்கள் என்னென்ன ரோலுக்கு போகலாம், ஏன் பவர் பிஐ சூஸ் பண்ணுறோம், பவர் பிஐல என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, என்னெல்லாம் ஆடட் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மாடியூலில் நம்ம படிப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ல இன்க்ளூட் ஆகாது. ஓகே, பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து அபவுட் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுங்கிறதுனால இது வந்து எக்ஸாம்ல எங்கேயுமே இன்க்ளூட் ஆகாது. எங்கேருந்து உங்களுக்கு எக்ஸாம் கான்டென்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இந்த மாடியூல்லேருந்து, அதாவது ப்ரிப்பேர் டேட்டா ஃபார் அனாலிசிஸ் வித் பவர் பிஐ. ஒரு டேட்டாவை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணணும் ஒரு டேட்டாவை நீங்கள் உள்ளே எடுக்கும்போது அப்படிங்கிறத வந்து இந்த மாடியூலில் படிப்போம். அதாவது தான் செகண்ட் மாடியூல் ஆஸ் பெர் த லேர்ன் மெத்தட். ஓகே, இதில் லேர்னிங் பாத்தில் இதுக்குள்ள உங்களுக்கு 2 மாடியூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன படிப்போம் அப்படின்னா, மாடல் பண்றது. உங்களுக்கு டேட்டா நம்ம எடுத்துட்டோம், அதை எப்படி நம்ம வந்து பெர்ஃபெக்டா மாடலிங் பண்ணலாம், எப்படி வந்து உங்களுக்கு ஈஸி ஆக்சஸ்க்கு தேவைப்படும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து PL300ல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் பார்ட் போலாம். நான் அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் என்னெல்லாம் நீங்க நம்ம படிப்போம் அப்படிங்கறத. ஸோ மாடல் வித் பவர் பிஐ. பவர் பிஐல டேட்டாவை எப்படிலாம் நீங்கள் மாடல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் வந்து நம்மளுக்கு 9 மாடியூல்ஸ் இருக்கும். அது கீழே இந்த ஒரு லேர்னிங் பாத்தில் நம்மளுக்கு 9 மாடியூல்ஸ் இருக்கும். சரியா? ஃபோர்த்து வந்து பில்ட் பவர் பிஐ விஷுவல்ஸ். ஸோ பவர் பிஐ வச்சு நீங்கள் வந்து விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணுறது, ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த லேர்னிங் பாத்தில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து 6 மாடியூல்ஸ் இருக்கு. ஃபைனலி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பவர் பிஐயோட சர்வர், பவர் பிஐ சர்வீசஸ்னா என்ன அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். மற்றபடி எப்படி உங்கள் டேட்டாவை செக்யூர் பண்ணலாம், இன்னொருத்தவங்க மீன்ஸ் ரோ லெவல் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம், இன்னொருத்தவங்க பார்க்கக்கூடாது, நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒர்க் ஸ்பேஸில் பார்ப்போம். சரியா? ஸோ இதை வந்து நான் ஒரு லேர்னிங் ஸ்ட்ராட்டஜியில் இங்கே போட்டிருக்கேன். என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் மெஷர் பண்ணுவாங்க, ஒரு ஸ்கில்ஸ் மெஷர், அதாவது நம்ம ஒரு லேர்னிங் பாத் பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு லேர்னிங் பாத்துக்கும் எவ்வளோ வெயிட்டேஜ், மார்க் வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படிங்கிறத பார்ப்போம். லைக் வந்து 25 to 30%, விச் மீன்ஸ் தட் ப்ரிப்பேர் த டேட்டா. இந்த ஒரு 2 மாடியூல்லேருந்து உங்களுக்கு 25லேருந்து 30% ஆஃப் கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாடல் த டேட்டா, இது வந்து 25லேருந்து 30%, விஷுவலைஸ் 25லேருந்து 30%, அண்ட் டிப்ளாய் த மாடல் வந்து 15 to 20%. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு லேர்னிங் பாத். இதை வந்து நான் GitHub பேஜில் ஷேர் பண்ணுறேன். இந்த இருக்க GitHub, இந்த இருக்கு என்னோடது, இந்த பேஜில் உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த பேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் பிஐ எசென்ஷியல்ஸ்னு இருக்கும். இந்த இதை ஸ்டார் பண்ணிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஸோ வந்து பவர் பிஐ எசென்ஷியல்ஸில் போய் PL300 பிஐ இன் தமிழ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸல் ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே நான் கிளியராக கொடுத்துருப்பேன்.
ஸோ ஓகே. இந்த எக்ஸெல் ஃபைல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து இப்ப நீங்க இத கிளிக் பண்ணீங்கனாலே இது உங்களுக்கு டைரக்ட்டா என்ன பாத்ல இருக்கீங்க, என்ன எந்த மாடியூல் நீங்க ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அப்படியே நீங்க சைட்ல இது பண்ணீங்கன்னா, எக்ஸர்சைஸஸ் இருக்கா இல்லையா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மாடியூல்ல எக்ஸர்சைஸ் கிடையாது. அதனால எக்ஸர்சைஸ் நாட் அவைலபிள்னு போட்டிருப்பேன். நாலேட்ஜ் செக் பண்றதுக்கு எவ்வளோ நிமிஷம் எடுத்துக்கும்? ஆக்சுவலா இந்த ஒரு பர்ட்டிகுலர் மாடியூல் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் எடுக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு நான் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்க ட்ராக் பண்ணும்போது, என்னைக்கு நீங்க இத ஸ்டார்ட் பண்ணீங்க? என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? ஏன் ஏதாவது டீவியேஷன் இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துட்டு, இங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்க இங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ, அ அதனால நீங்க ஒரு நம்ம படிக்கும்போது நம்ம இங்க மென்ஷன் பண்ணிட்டே வரலாம். ம். சரிங்களா? ஸோ இந்த இந்த எக்ஸெல் ஷீட் வந்து என்னோட ரெஃபரன்ஸ்க்காக வேண்டி நான் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஆ லைக் உங்களோட ஆமா. நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட இதுக்காக நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏன்னா வந்து எக்ஸர்சைஸஸ் வந்து நீங்க எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவேன். நீங்க தான் ட்ரை பண்ணிட்டு வரணும். ஆ ம். எதுக்குள்ள போய் பண்ணணும்? இல்ல நீங்களே உங்க சிஸ்டம்ல பண்ணலாமா? எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த எக்ஸர்சைஸ் பார்ட் வரும்போது, நீங்க உங்களுக்கு அவைலபிள் டைம்ல ட்ரை பண்ணுங்க. அப்போ ம். இத நீங்க வந்து எப்ப கம்ப்ளீட் பண்ணீங்க? ஏதாவது டீவியேஷன் இருந்துச்சுன்னா, அத நீங்க நோட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இல்லையாங்கிறத நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். ம். கண்டிப்பா. ஓகேவா? அதே மாரி இங்க வந்து ரெஃபரன்ஸ் இருக்கும். மைக்ரோசாஃப்ட்டோட ரெஃபரன்ஸ் அண்ட் வீடியோ டியூட்டோரியல்ஸ் ஏதாவது வேணும் அப்டின்னா, நீங்க இங்க வந்து ரெஃபரன்ஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இப்ப வந்து ஃபர்ஸ்ட் மாடியூல் போலாம். அ ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன? நம்ம ஏன் பவர் பிஐ படிக்கிறோம்? அப்டிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கம்ப்ளீட்டா லேர்ன் மாடியூல் பேஸ் பண்ணியே போவோம். ஸோ தட் எல்லாமே நம்ம படிச்சுட்டோமா? அப்டிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். ம். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்டின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேட்டா இருக்கு. ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன். அம் இப்போ அம் ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல கம்பெனியோ எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆம், ஆம், பீஸா ஷாப் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போ டாமினோஸ் பீஸா இருக்கு இல்லையா? ம். டாமினோஸ் பீஸா வந்து நெறைய இடத்துல இருக்கும்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சென்னைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையிலே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 20 ஷாப்ஸாவது இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 20 ஷாப்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே. ஆ அதுவே நீங்க பெங்களூர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 20 ஷாப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். கோயம்புத்தூர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 20 ஷாப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கு. நாட் ஒன்லி லைக் மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு பிரான்ச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ம். ஸோ இப்போ ஒரு பீஸா ஷாப்பு. அ அது வந்து வேரியஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரியஸ் கண்ட்ரில இருக்கும். ஸோ என்னென்ன கண்ட்ரில இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியால இருக்கு. அ அது போக கண்ட்ரி யுஎஸ்ஏ. ஸோ ஒன் மோர் கண்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம். லைக் யுஏஇ ஆர் சம்திங். ஓகே. ஸோ இந்தியால கண்ட்ரிலன்னு பார்த்தீங்கன்னா, அ மல்டிபிள் ஸ்டேட்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? ம். மல்டிபிள் ஸ்டேட்ஸ்ல வரும். ஸோ ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆ தமிழ்நாடு அ வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேரளா. ஓகே. ஆ கேரளா, கர்நாடகா. ஸோ 3 ஸ்டேட் வச்சுக்கலாம். அத பேஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ மத்த இதுலலாம் இருக்குன்னு நெனச்சுக்கோங்க. மத்த இதுலலாம் இந்த மாதிரி நெறைய ஸ்டேட்ஸ், நெறைய ஷாப்ஸ் இருக்கு. ஸோ இதே மாரி ம். தான் மத்த இடத்துலயும் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ யுஎஸ்ஏல ஸ்டேட் வைஸ் வரும். ஸோ ஸ்டேட்லேருந்து நம்ம ஃபர்தரா ரீஃபைன் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு என்னென்ன வரும்? பிரான்ச். ஸ்டேட்லேருந்து எடுத்தோம் அப்டின்னா வந்துட்டு உங்களுக்கு அம் இல்ல பிரான்ச்சஸ் இல்ல. ஸ்டேட்லேருந்து எடுத்தோம்னா, உங்களுக்கு ஒரு சிட்டி வைஸ் வரும். கரெக்ட்டா? ஸோ ம். சிட்டி தமிழ்நாடுலன்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, கோயம்புத்தூர், ஆ அதுக்கப்புறம் வந்து சென்னை. ஸோ அந்த மாரி இப்போதைக்கு நம்ம ஒரு சாம்பிளுக்கு 2 சிட்டி வச்சுக்கலாம் போதும். அதே மாரி கர்நாடகான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிட்டீஸ் இருக்கும். ஸோ 2 ம். சிட்டீஸ் ஆர் 3 சிட்டீஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச சிட்டி வச்சு நான் கொண்டு போறேன். எனக்கு கர்நாடகால எவ்வளோ சிட்டி இருக்குன்னு தெரியாது. ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ வித் திஸ். ஸோ இப்ப கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல ஃபர்தரா எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு லொக்காலிட்டி வைஸ் பிரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல இப்ப சரவணம்பட்டியில ஒரு பிரான்ச் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சரவணம்பட்டியில கண்டிப்பா 1 இல்ல 2, 3 இருக்கும். பட் வந்து ஒரு பிரான்ச் இருக்குன்னே நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த இடத்துல காந்திபுரம்ல வந்து ஒரு பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து கணபதியில ஒரு பிரான்ச் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஏன் இவ்ளோ இது சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சரவணம்பட்டியில ஒரு பிரான்ச் ஆல்ரெடி இருக்கு. ஓகேவா? ரீஜியன் 1ல ஒரு பிரான்ச் இருக்கு. அது மீன்ஸ் ஒரு லொக்காலிட்டில இருக்கு. நான் ஒரு பிரான்ச்ச ஓப்பன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஓகே. டாமினோஸ் ம். பீஸா நான் வந்து இன்னொரு பிரான்ச்ல நான் ஓப்பன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இப்போ நான் என்னெல்லாம் இங்க நோட் பண்ணணும்? எதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்டான விஷயமா நான் வந்து செக் பண்ணணும்?
லைக் நீங்க ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிற இடம் வந்து நல்ல கிரவுடட் லைக் அந்த வெரி மாரி குட். பிளேஸ் தானான்னு பார்க்கணும். சூப்பர். ஓகே. அப்புறம் அப்புறம்? ஆம், மெயின்லி பக்கத்துல ஏதாவது ஐடிஸ் அந்த மாரிலாம் இருந்ததுன்னா, வெரி கொஞ்சம் குட். நல்ல இது வரும். ஆ வேற லைக் சீட்டிங்க்லாம் நல்ல ஒரு பெரிய பிளேஸ் இருக்கா? வெரி குட். அந்த வென்டிலேஷன் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா? அதெல்லாம் செக் பண்ணுவீங்க. ஓகே. ஆம், அப்புறம் லைக் நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்ல ரீசனபிள் ஓகே. அது பார்ப்பீங்க. ஸோ கிரேட். சூப்பர். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ம். எல்லாருமே நம்ம எல்லாருமே பை பர்த் ஒரு டேட்டா அனலிஸ்ட் தான். ஏன்னா, ஸ்டார்ட்டிங்ல என்ன சொன்னீங்கன்னா, உங்களுக்கு டேட்டா அனாலிசிஸ் தான் என்னன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க. பட் இப்ப நீங்களே வந்து ஒரு 4 பாயிண்ட் கிட்ட நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். சிம்பிள். ஒரு சின்னதா ஒரு வந்து இது ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், நியர்பைல வந்து ஆட்கள் நெறைய பேர் இருப்பாங்களா? நம்ம போய் ஒரு ஒரு ரிமோட் லொகேஷன்ல போய் ஒரு கடை வைக்க மாட்டோம். ஓகே. ஸோ கிரவுட் இருக்கா? நியர்பை நம்மளுக்கு காம்படிட்டர்ஸ் இருக்காங்களா? இப்ப நீங்க டாமினோஸ்ன்னு ஒரு பீஸா ஆரம்பிக்கிறீங்க. பக்கத்திலேயே வந்துட்டு இப்போ வேற எது பீஸா ஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து ஒயாலோ பீஸா அந்த மாரி ஏதாவது பீஸா ஷாப் இருந்ததுன்னா, நம்ம யோசிக்கணும். அதாவது வித்தின் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள நம்ம வந்து இன்னொரு ஒரே பீஸா ஷாப் மீன்ஸ் 2 டிஃபரெண்ட் பீஸா ஷாப்ஸ் ஒரே ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா அது வேஸ்ட். கரெக்ட்டா? ஸோ வந்து ம். மேபி அவங்களோட ஷாப்க்கும் போலாம். நம்ம ஷாப்க்கும் வரலாம். தெரியாது. பட் வந்து மேபி. அதனால நியர்பை காம்படிட்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஓகே. நியர்பை ஐடி காலேஜஸ் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஐடிஓ இல்லன்னா காலேஜஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, நெறைய பேர் வருவாங்க. என்விரான்மென்ட் நீங்க அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி சுத்தி வர உங்களோட என்விரான்மென்ட் எப்படி இருக்கு? ஆ பெரிய ஷாப்பா ஓப்பன் பண்ண போறோமா? சின்ன ஷாப்பா ஓப்பன் பண்ண போறோமா? பட்ஜெட் எவ்வளோ? இது எல்லாமே பார்ப்போம். இது வந்து ஓவராலா பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஓகே. அந்த லொகேஷனுக்கு போனா, ஓகே பக்கத்துல இதெல்லாம் இருக்குப்பா. இதெல்லாம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிடலாம். இது போக நெறைய விஷயங்கள் பேக் எண்ட்ல இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த இடத்துல ஓப்பன் பண்றேன் அப்படின்னா, எனக்கு எந்த மாரி பீஸாஸ நான் முதல்ல கொண்டு வரணும். லைக் பீஸாலே நெறைய வெரைட்டீஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்தந்த பீஸாஸ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க இவ்ளோ பீஸா வந்து புரொடக்ஷன் கொண்டு வரணும். எவ்ளோ செஃப் வேணும்? எவ்ளோ வொர்க்கர்ஸ் வேணும்? இதெல்லாம் வந்து பேக் எண்ட்ல நடக்கிற விஷயம். ஓகே. ம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஜென்ரலா நம்ம பார்த்த உடனே நம்மளுக்கு ஈஸியா நம்ம ஜஸ்ட் பார்த்தாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் இப்ப பேக் எண்ட்ல ஒரு சில விஷயங்கள் சொன்னேன் இல்லையா? அது நம்மளால எப்படி கெஸ் பண்ண முடியும்? ஏதாவது ஐடியா இருக்கா? லைக் நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, கண்டிப்பா அது ரிலேட்டடா தெரிய வந்திருக்கும். ஓகே. ஸோ அண்ட் அதான் இப்ப வந்து உங்களுக்கு டாமினோஸ்ல ஆல்ரெடி இங்கலாம் இருக்கு இல்லையா? சென்னைலலாம் இருக்கு. ஆல்ரெடி காந்திபுரம்லலாம் இருக்கு. இப்போ இங்கேருந்து நீங்க எப்படி அத வந்து கேப்சர் பண்ணுவீங்க? ஓகே. இந்த இந்த பீஸா தான்ப்பா இந்த ஏரியாக்கு ரொம்ப நல்லா தெரியுது, புடிச்சிருக்கு. அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துப்போம்? பீப்பிளோட பிரிஃபரன்ஸ் தான். லைக் எவ்வளோ பேர் வந்து ஒரு நாளைக்கு அங்க போறாங்க அப்படிங்கிறதுல ஓகே. வச்சு, ஆ கரெக்ட். அந்த பிரிஃபரன்ஸ எப்படி ஸ்டோர் என்னவா ஸ்டோர் பண்ணுவீங்க? என்னவானா டேட்டா. என்ன மாரி ஓகே. டேட்டா இல்லையா? டேட்டா. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு டேட்டா தான். கரெக்ட்டா? ம், ம், எல்லாமே ம். டேட்டா. இட்ஸ் ஆல் ஏன்னா இன்ஃபர்மேஷன். டேட்டா ஆ இஸ் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன். ம். கரெக்ட். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்டின்னா, நம்மளுக்கு ஒரு டேட்டான்னு ஒண்ணு கையில இருந்தா தான், நம்மளால அத வந்து கெஸ் பண்ண முடியும். ஓகே நான் இத வச்சு நான் வந்து என்னோட ஷாப்ப வந்து இனிஷியேட் பண்ணலாம். இந்த டேட்டாலாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்டின்னா, இதுக்கு நீங்க காம்படிட்டர் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு ஷாப் ஓப்பன் பண்றீங்க. உங்களோட தான் இது முதல் ஷாப் அப்டின்னா, ஓகே. உங்களுக்கு அந்த டேட்டா கிடைக்காது. நீங்களே ஒரு கெஸ்ஸிங்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி இவ்ளோ ஷாப்ஸ் இருக்கு இல்லையா? என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, இவ்ளோ ஷாப்ஸ்ல அதுவும் அந்த கோயம்புத்தூர் அப்படிங்கிற லொகேஷன்ல இருக்கிற ஷாப்ஸ்ல என்னென்னலாம் எவ்ளோ பெர்சன்ஸ் எந்தெந்த பீஸாஸ ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா வாங்கியிருக்காங்க. லைக் மேலோட அ அ இது வந்து ஜாஸ்தியா இருக்கா? இல்ல ஃபீமேல் நெறைய விரும்பி வாங்குறாங்களா? இல்ல கிட்ஸ் வாங்குறாங்களா? இது எல்லாமே வந்து இந்த டேட்டாலேருந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சரியா? ம். ஆனா இந்த டேட்டா எல்லாமே இங்கேருந்து நம்மளுக்கு 10 டேட்டாவோ, 20 டேட்டாவோ இருக்காது. ஓகே. ஸோ டெய்லி நம்மளுக்கு ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும் டேட்டா. அண்ட் வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கும். அத அனலைஸ் பண்றதுக்கான ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூல் தான் நாம படிக்க போறோம். ம். ஓகேவா? ஸோ இவ்ளோ நீங்க வந்து நம்ம இப்ப பார்க்கும்போது, ஓகே கோயம்புத்தூர்ல இந்த 2 இது இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்குறோம். பியாண்ட் தட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில இருக்கிற டேட்டாவ நான் அனலைஸ் பண்ணணும். நீங்க வந்து ஒரு கம்பெனி சிஇஓவா திங்க் பண்ணி பாருங்க. கேரளால இருக்கிற டேட்டா இருக்கிற ஒரு 15 ஷாப்ஸ் இருக்குன்னா, அவ்வளோத்தையும் நான் அனலைஸ் பண்ணணும். கர்நாடகால இருக்கிற ஒரு 50 ஷாப் இருக்குன்னா, அவ்வளோத்தையும் நான் அனலைஸ் பண்ணணும். ஸோ இவ்வளவும் நான் அனலைஸ் பண்ணணும். ஏன் நான் அனலைஸ் பண்ணணும்?
எதுக்கு நான் அனலைஸ் பண்ணும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்றேன். ஓகே, வெட்னஸ்டே ஆனா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீப்பா அப்படின்னு ஏன் ரிலீஸ் பண்றாங்க? ஏன்னா வெட்னஸ்டேல அவங்களுக்கு சேல்ஸ் இருக்கிறது இல்ல. அது அவங்களுக்கு எப்படி தெரியுது? அ அ அதான் அந்த அனலைஸ் பண்ணா தான் தெரியும். அந்த டேட்டாவ வெரி குட். வந்து அந்த லைக் ப்ரீவியஸ் மத்த டேட்டா. மத்த பிரான்ச்சஸ்ல வந்து எந்த மாதிரி இருக்கு. லைக் எல்லாத்தையும் ஓவரால் பார்க்கும்போது, எந்த டயத்துல யாரு கம்மியா வராங்க அப்படிங்கிறது தெரிய வரும். கரெக்ட். வெரி குட். சோ டேட்டா மோஸ்ட்லி அனாலிட்டிக்ஸ். வீக்கெண்ட்ஸ்ல வந்து ஜாஸ்தி இருக்கும். புரொடக்ஷன் அண்ட் அந்த சப்ளைஸ் ஜாஸ்தி இருக்கும் வீக்கெண்ட்ஸ்ல. கரெக்ட். வீக்டேஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். கரெக்ட். சோ இது எல்லாத்துக்குமே டேட்டா தேவைப்படும். லைக் ஃபார் ஒரு ப்ரமோஷன்ஸ் குடுக்கணும். ஒரு காம்போ ஆஃபர் குடுக்கணும். ஏன்னா எப்போதுமே காம்போ ஆஃபர்னா வந்துட்டு எப்படி குடுப்பாங்க? ஏன் வந்து எல்லாத்தோடையும் கோக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி காம்போன்னு குடுக்குறாங்கன்னா, அது அவ்வளவா சேல் ஆகுறதில்ல. அதனால என்ன பண்றான், "நீ வந்து இவ்ளோ ரூவா குடுத்தீன்னா, நான் உனக்கு இவ்வளவும் ஆட் பண்ணி தருவேன்" அப்படின்னு நெனச்சுட்டான். ஆனா பேக் எண்ட்ல என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும். பட் இது எல்லாமே அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, டேட்டானால தான். ஓகேவா? டேட்டா அனலைஸ் பண்றாங்க. ஓவரால் டேட்டா அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, இவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல. எது அதிகமா மூவ் ஆகுது, நெறைய பேர் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்டின்னா, அதுக்கான காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். டிமாண்ட் கம்மியா இருக்கு அப்டின்னா, அதுக்கான இது வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பியாண்ட் திஸ் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் டெசிஷன் மேக்கிங். என்னைக்கு என்ன பண்ணணும்? லைக் வந்து ஃபெஸ்டிவல்னா இந்த ஆஃபர் குடுக்கணும். இதுனா இது குடுக்கணும். அப்படிங்கிற மாரி டெசிஷன் மேக் பண்றதுக்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன வேணும்? டேட்டா வேணும். டேட்டாஸ். கரெக்ட். ஸோ அந்த டேட்டா வந்து ஒரு மேனுவலா நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. இஃப் யூ ஆர் கெட்டிங் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் சோர்சஸ். ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூல் வந்து நம்ம இப்போ வந்து பவர் பிஐன்னு படிக்க போறோம். பவர் பிஐ இஸ் அ டூல் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட். ம். ஓகே, லைக் திஸ் நம்மளுக்கு நெறைய டூல் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டேப்லூ இருக்கு. டேப்லூ வந்து ஃப்ரம் சேல்ஸ்ஃபோர்ஸ். ஓகே. ம். அதே மாதிரி கிளிக் வியூன்னு இருக்கு. கிளிக் வியூ இஸ் ஃப்ரம் கிளிக் வியூ. அவங்களோட ப்ராடக்ட்டே தான். கிளிக் வியூங்கிற கம்பெனியோட ப்ராடக்ட்டே தான். லுக்கர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து கூகுளோட ப்ராடக்ட். ஓகே. கூகுள் கிரியேட் பண்ண டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல் வந்து லுக்கர். லுக்கர் வந்து கம்ப்ளீட்டா கிளவுட் பேஸ்ட். நீங்க வந்து ம். டூலாலாம் டவுன்லோட் பண்ண முடியாது. கிளவுட்லயே தான் இருக்கும். இந்த மாதிரி நெறைய நெறைய டூல்ஸ் இருக்கு. நம்மளுக்கு தெரியாத நெறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ரொம்ப டிமாண்டிங்கா இருக்கிறது இந்தந்த டூல்ஸ்லாம். ஓகே. ம். நீங்க ஒரு டூல் படிச்சிட்டீங்கன்னா, மத்த எல்லா டூலுமே உங்களால ஈஸியா வொர்க் பண்ண முடியும். என்னன்னா, இன்டர்ஃபேஸ் மாறும். இப்போ வந்து நீங்க பார்க்குற அந்த ஸ்க்ரீன் மாறும். அம் இங்க நம்ம ஒரு டெர்ம் யூஸ் பண்ணுவோம். டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவோம். அங்க வேற டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸே தவிர, ரொம்ப கான்செப்ட் பெரிய சேம். கான்செப்சுவலா அது எல்லாமே சேம் தான். மாடல் பண்றோம். ஒரு டேட்டாவ உள்ள இம்போர்ட் பண்றது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது இது எல்லாமே சேம் தான். ம். ஓகேவா? இப்ப டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்னங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ஓகே. நார்மலா ஓவரால் வந்து அந்த டேட்டாஸ பத்தி நம்ம லேர்ன் பண்ணி வி ஆர் அப்ளையிங் ஆன் வேரெவர் வி வாண்ட். கரெக்ட். தட்ஸ் இட். ம். கரெக்ட். இப்போ இங்க வந்து நம்ம பார்த்தோம்ல, எனக்கு வந்து இவ்ளோ கண்ட்ரீஸ்ல இருக்கிற இவ்ளோ லொகேஷன்லேருந்து எனக்கு வருது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ இப்போ கோயம்புத்தூர்லயே ஒரு ஒரு 10 லொகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 லொகேஷன்லயுமே நம்மளுக்கு டேட்டா வந்து ஒரே மெத்தட்ல நம்மளுக்கு வராது. கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லொகேஷன் 1ல இருக்கிற ஒரு ஒரு மேனேஜர்ன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அத அத வந்து அந்த அந்த ஷாப்ப மேனேஜ் பண்றவங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒன்லி எக்ஸெல் தான் எனக்கு தெரியும். என்னால எக்ஸெல்ல தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸெல்ல இந்த டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே. இந்த டேட்ல இந்த கஸ்டமர் வந்தாங்க, இவ்வளோ காஸ்ட் ஆனுச்சு, இந்த மாரி நடக்குது அப்படின்னு ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேவா? ம். அ இப்போ செகண்ட் லொகேஷன்ல வந்து அவங்க ரொம்ப டெக்னாலஜி ரொம்ப தெரியாம இருக்கிறவங்களா இருக்கலாம். அவங்க மேபி வேர்ட்லயே கூட நோட் பண்ணலாம். இல்லாட்டினா வந்து நோட்பேட்ல நோட் பண்ணிட்டு வரலாம். ம். ஓகே. அ இன்னொரு 3 லொகேஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா டெக்னாலஜி தெரியும். அதனால நான் வந்து ஒரு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரக்கிள்லயோ இல்லாட்டினா சீக்வல்லயோ ஸ்டோர் பண்ணலாம். ஓகே. இதெல்லாமே டேட்டாபேஸ். 4த்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் நான் வந்து ரொம்ப ப்ரோங்க. நான் வந்து கிளவுட்ல தான் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி வந்து கூகுள் ஷீட்ல ஸ்டோர் பண்ணலாம். இல்ல அஷ்யூர்ல ஸ்டோர் பண்ணலாம். அஷ்யூர் டேட்டா லேக்ல இந்த மாரி கிளவுட்ல ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நெறைய சோர்சஸ் இருக்குல்ல. நம்ம டேட்டா வந்து எப்படி வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். ம். அப்போ இந்த வேரீடு சோர்சஸ் இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த மாரி இருக்கிறதெல்லாம் நம்ம டேட்டா சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். எங்கேருந்து ம். டேட்டா வருதோ அது வந்து டேட்டா சோர்ஸ். ம். ஓகே. ஸோ
எங்கேருந்து வேணாலும் வரலாம். ஆனா நான் பவர் பிஐல வந்து அத நான் எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஸோ வந்து டேட்டா எங்கேருந்துலாமோ வரும். பட் அது எல்லாமே ஒரே ஃபார்மேட்ல இருக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது. எக்ஸல்ல ம். இருக்கிறது வேற மாரி இருக்கும். நோட்பேட்ல இருக்கிறது வேற மாரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆஃப் த டேட்டா அனலிஸ்ட் வில் பி டேட்டா கிளீனிங். டேட்டாவ உங்களுக்கு தகுந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒர்க்னா இம்போர்ட் தான் வரும். ஓகே. இம்போர்ட் பண்றீங்க உங்க டேட்டாவ. டேட்டாவ இம்போர்ட் பண்ணிட்டு முதல்ல அது உங்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நீங்க டிசைன் பண்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். ம். ஸோ செகண்ட் பார்ட்டே உங்களுக்கு வந்து டேட்டா கிளீனிங் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வரும். ஸோ ம். அததான் வந்து இங்க ஃபர்ஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுல எல்லாமே அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, இதெல்லாம் டாமினோஸ் பீஸாலாம் வந்திருக்காது. வேற மாரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இங்க தான் உங்களுக்கு டேட்டா வந்து எந்த ஃபார்மேட்ல வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிள் ஃபைலா இருக்கலாம். இல்ல மொபைல்லேருந்து டேட்டா வரலாம். இல்ல Twitter ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேருந்து வரலாம். இல்லாட்டினா மெயில்லேருந்து உங்களோட டேட்டா இருக்கலாம். ஒரு இமேஜா இருக்கலாம். இல்லன்னா ஒரு ஒரு லைக் ஆன்லைன் ரீட்டெயிலு. சர்வீசஸ் ம். ரீட்டெயிலா இருக்கலாம். இல்லன்னா ஒரு டேட்டா பேஸா இருக்கலாம். இல்லன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வர டேட்டாவா கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட டேட்டாவா இருந்தாலும், அத நீங்க உங்களோட பவர் பிஐல இம்போர்ட் பண்ணி, நீங்க ஒரு அழகான விஷுவலா கொண்டு வர முடியும். ம். சரி, நான் ஏன் விஷுவலைஸ் பண்ணணுங்க? எதுக்கு? நான் வந்து டேட்டாவ நான் கிளீன் பண்ணிருவேன். ஒய் ஷுட் ஐ விஷுவலைஸ் தோஸ் டேட்டா? விஷுவலைஸ் பண்ணலைன்னா, ஈவன் நான் கோடர்ஸோ லைக் வெரி எந்த சிம்பிள் பீப்புளா இருந்தாலும், தே கேன் ஏபிள் டூ ஈசிலி அண்டர்ஸ்டாண்ட் ஆன் லைக் என்ன சூப்பர். இயர்ல எது நடந்திருக்குங்கிறதுல ஈஸியா விஷுவல் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. இப்ப கரெக்ட். நம்ம பேக் எண்ட்ல நம்ம எப்படி இருக்கோ அதே மாரி காமிச்சோம்னா, இட் வில் பி டஃப் டூ அண்டர்ஸ்டாண்ட். ம். கரெக்ட். சூப்பர். ஸோ, நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டாவ ஆடியன்ஸ் வந்து யாரா வேணாலும் இருக்கலாம். அதாவது உங்களோட டேட்டாவ வந்து பார்க்கக்கூடியவங்க உங்களோட சிஇஓவா இருக்கலாம், உங்களோட மேனேஜரா இருக்கலாம், இல்லன்னா உங்களோட பியர்ஸா கூட இருக்கலாம். இல்ல உங்களோட கஸ்டமர்ஸா இருக்கலாம், கிளையன்ட்டா இருக்கலாம். இல்லாட்டினா உங்களோட உங்களோட ஷாப்புக்கு வரப்போற ஒரு நார்மல் அம் அ கஸ்டமர்ஸா இருக்கலாம். ஸோ யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புரியணும் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்ல குடுக்கறது தான் நல்லது. அதுக்காக தான் நம்ம இந்த இத வந்து டிசைன் பண்ணுவோம். ம். ஸோ நான் இப்ப சொன்னேன்ல இவ்ளோ கேட்டகரி. உங்க மேனேஜர், உங்க சிஇஓ. ஸோ அவங்கள ஒரு ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி வேற வேற மாதிரி தான் நம்ம வந்து விஷுவல் பண்ணுவோம். எல்லாருக்குமே ஒரே மாரி விஷுவல் பண்ண மாட்டோம். சரியா? ஏன்னா ஒரு சிஇஓ லெவல்ல இருக்கிறவங்களுக்கு அத நம்ம படிப்போம். த்ரூ அவுட் லைக் டுவர்ட்ஸ் த எண்ட் நம்ம வந்து அந்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது, ஹூ இஸ் யுவர் ஆடியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு அவங்களுக்கு தகுந்த மாரி தான் நம்ம வந்து டிசைனே பண்ணுவோம். ம். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் வாட் இஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ அத நம்ம வந்து படிச்சுட்டோம். நீங்க படிக்கும்போதும் இந்த ஃபர்ஸ்ட் மாடியூல்ல ஃபர்ஸ்ட் லேர்னிங் பாத்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் மாடியூல். ம். ஸோ இத நம்ம அனலைஸ் பண்றோம் இல்லையா டேட்டாவ, அது வந்து இவ்ளோ விதமா அனலைஸ் பண்ணலாம். லைக் வந்து டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஓகே. ம். டிஸ்கிரைப் பண்றோம். எப்படி நீங்க டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? முன்னாடி உங்களுக்கு ஹிஸ்டரி ஆஃப் டேட்டா இருக்கு. ஓகே. இது நடந்துச்சு. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் அப்படிங்கிறத நீங்க சொல்றதுக்கு பேரு டிஸ்கிரைபிங் சம்திங். அதுக்கு பேரு தான் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஓகே. ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா? நீங்க வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பீப்பிள்க்கு வந்து பிரசன்ட் பண்ணுவீங்க. உங்களோட டேட்டாவ வந்து நீங்க ஷோ பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ, எந்த மாதிரியான அனாலிட்டிக்ஸ நீங்க ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க இதுலேருந்து டிசைட் பண்ணணும். ஒரு டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வேணும். ம். சரியா? ஸோ, பேஸ்ட் ஆன் த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வாட்டெவர் ஹேப்பன்ட் ப்ரீவியஸ்லி அத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்த டிஸ்கிரைப் பண்ணி நம்ம காமிப்போம். ம். அதுதான் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ரிப்போர்ட்ஸ் ப்ரொவைட் டு வியூ ஃபார் த ஃபினான்ஷியல் டேட்டா. ஸோ ஆல்ரெடி இருக்கிற டேட்டா வச்சு நான் வந்து பண்றேன். ம். ஓகே. டயக்னஸ்டிக் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இருக்கு. ஏன் இது நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க டயக்னோசிஸ் பண்றீங்க. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த லொகேஷன்ல கம்மியான ப்ராஃபிட் எனக்கு வந்திருக்கு. ஓகே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் வந்து $50 சாரி $5,000 பட் எனக்கு கிடைச்சது வந்து $2,500. வாட் வென்ட் ராங் அப்படிங்கிறத நீங்க டயக்னைஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பேரு ம். டயக்னஸ்டிக் அனாலிட்டிக்ஸ். ம். ஓகே. இது எப்போதுமே நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸோட ஒன் ஆஃப் த சப்ளிமெண்டா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹிஸ்டரி டேட்டா இருந்தா தான் இத உங்களால டயக்னைஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஏன் இது தப்பா போச்சு அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஹிஸ்டரி டேட்டா இருந்தா தான் என்னால அத சொல்லவே முடியும்.
ஸோ டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் டயக்னோஸ்டிக் அனாலிசிஸ் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணாதான் உங்களால் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒய் இட் வென்ட் ராங். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்டிவ்னா வாட் ஹேப்பன்ட். ஓகே, டயக்னோஸ்டிக்ஸ்னா ஒய் இட் ஹேப்பன்ட். ஓகே, இது ரெண்டுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ஸோ இந்த டயக்னோஸ்டிக் அனாலிட்டிக்ஸ்ல நீங்க ஃபர்தரா என்னென்னலாம் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, அனாமலிஸ் ஆஃப் டேட்டா. லைக் ஏன் இது வந்து இப்படி அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு, ஏன் வந்து டீவியேஷன் இருக்கு, ஏன் இவ்வளோ குறைஞ்சது இந்த டேல வந்து. ஓகே, வெனஸ்டே தேர்ஸ்டே எனக்கு வந்து சேல்ஸ் ரொம்பவே குறைஞ்சு எனக்கு வந்து ஒரு $10 தான் வந்திருக்கு, ஏன் அப்படிங்கறத நீங்க வந்து அனலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ அந்த டேட்டாக்கு ரிலேட் ஆன, அப்போ வெனஸ்டே தேர்ஸ்டே மட்டும்தான் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் வீக்ல என்னாச்சு, அதுக்கு ப்ரீவியஸ் வீக்ல என்ன ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடான டேட்டா வந்து நீங்க கலெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வச்சு நீங்க இதுக்கான இதை வந்து ரிலேஷன்ஷிப் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணுவீங்க. அதுதான் டயக்னோஸ்டிக் அனாலிட்டிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கம்ஸ் ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ்ல ப்ரெடிக்ஷன் பண்றது, ப்ரெடிக்ட் பண்றது. ஓகே, நாளைக்கு மழை வரும் அப்படின்னு முன்னாடியே நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க. ஓகே, நாளைக்கு எனக்கு இவ்வளோ பேர் வருவாங்க உள்ள, அதுக்கு நான் இவ்வளோ பீஸா வந்து நான் ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ வாட் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஓகே, டிஸ்கிரிப்டிவ்னா வாட் ஹேப்பன்ட், டயக்னோஸ்டிக்னா ஹவு இட் ஹேப்பன், ப்ரெடிக்டிவ்னா வாட் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஓகே, இதுக்குமே உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அண்ட் ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்னா மினிமம் 6, நீங்க சப்போஸ் டே வைஸ் ப்ரெடிக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மினிமம் 6 மந்த்ஸ்க்கான டேட்டா வேணும் உங்களுக்கு. 6 மந்த்ஸ்னா அட்லீஸ்ட் டெய்லி இல்லாட்டினா வீக்லி டேட்டா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்த 1 வீக் வந்து எனக்கு இவ்வளோ பேர் கஸ்டமர்ஸ் உள்ள வருவாங்க, அதுல எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும், இதுக்கு நான் வந்து இவ்வளோ ப்ரொடக்ஷன் மெட்டீரியல் உள்ள எடுத்துட்டு வரணும், இந்த டைப் ஆஃப் பீஸாஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் அந்த பீஸாஸ் மட்டும் தான் நான் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சப்ளிமெண்டா இதெல்லாம் நான் உள்ள எடுத்துட்டு வரலாம், வேற ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். இதுக்கும் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வேணும். ஓகே, ஸோ இந்த 3 ஒரு தடவை பாக்குறீங்களா, இல்ல நான் ப்ரொசீட் பண்ணவா? ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ நீங்க ஜஸ்ட் சிம்பிளா வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னென்ன ஆக்ஷன்லாம் நான் பண்ணணும், அடுத்த கோலோ இல்ல டார்கெட்டையோ நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இன்னைக்கு இந்த டேட்ல இருந்து அடுத்த வந்து 2025 ஜூன்ல எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணணும், எனக்கு இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்கணும், இல்லைன்னா நான் இன்னொரு லொகேஷன்ல ஒரு கடை வந்து ஓபன் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு அனாலிட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து வைக்கணும் உங்களோட கோல் அண்ட் டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு அப்படின்னா நீங்க பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ்க்கு போவீங்க. ஓகே, ஸோ இந்த இதுதான் என்ன பண்ணும், இது வந்து எல்லா ஆர்கனைசேஷனுமே பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன் அது முக்கியம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் கோல், 6 மந்த்ஸ் கோல், 1 இயர் கோல் எல்லாமே அவங்களால இதை வச்சு தான் போட முடியும். ஸோ இது எல்லாமே இந்த பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் இது எல்லாமே நம்மளால பவர் பிஐல பண்ண முடியும். அதனால தான் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்றோம். பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் வந்து தெரியணும். ஓகே, ஸோ அது ஒன்றும் இல்லை, அது வந்து டைரக்டா நம்ம கிளிக் பண்ணா சிங்கிள் கிளிக்ல வர மாதிரி தான் இருக்கும், அதனால நம்ம அதை பத்தி வரி பண்ண வேணாம். ஓகே, அண்ட் ஃபைனலி காக்னிட்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஸோ காக்னிட்டிவ் அப்படிங்கும் போதே என்ன வரும் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்துக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ காக்னிட்டிவ் அனாலிட்டிக்ஸ்னால என்னன்னா ஒரு செல்ஃப் லேர்னிங் மாதிரி நம்ம வந்து ஓகே இப்படிலாம் நடந்திருக்கு, நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா இட்ஸ் கோயிங் ராங், இந்த காம்போ ஆஃபர்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, ஸோ இந்த காம்போ ஆஃபர்ஸ் தான் நிறைய பேர் சூஸ் பண்றாங்க, அதனால நம்ம இதுக்கு போகலாம் அந்த மாதிரி. ஸோ யூ ஆர் டிரைவிங் அ பேட்டர்ன். ஓகே, இப்போ வந்து சின்ன ஸ்மால் சைஸ் பீஸா அப்படிங்கும்போது உங்களுக்கும் மீன்ஸ் உங்களுக்கு உள்ள வந்து உங்களுக்கு லாஸும் ஜாஸ்தி ஆகுது, பட் ஸ்மால் சைஸ் பீஸா வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிட்டு மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு கொண்டு போறது.
ஓகே. ஸோ இதான் டிரைவிங் அ பேட்டர்ன் பிட்வீன் த எக்ஸிஸ்டிங் திங். எக்ஸிஸ்டிங்கா நடந்த டேட்டாவ வச்சு, இப்போ இருக்கிறதுல ஓகே இப்படிலாம் மேட்ச் பண்ணி நம்ம வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்மளோட ரியல் லைஃப்ல நடக்கிறதுக்கு நம்ம மேட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். ஓகே. ம். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் அ டேட்டா அனலிஸ்ட். பட் ஒரு டேட்டான்னு வரும்போது, அதுவும் ஒரு ஜிபி ஆஃப் டேட்டா இல்ல டிபி ஆஃப் டேட்டான்னு வரும்போது, நம்மளால அத பார்த்து டிரைவ் பண்ண முடியாது. அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, True. பவர் பிஐ வேணும். ஓகே. ஏதாவது ஒரு டூல் வேணும். ஓகே. ஓகே. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்ல. நீங்க அப்புறமா செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள் மட்டும் ஒரு தடவ படிச்சு பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு புரியும். என்ன எப்படிலாம் வந்து பவர் பிஐ சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது. ம். அண்ட் இந்த அனாலிட்டிக்ஸ்லாம் எதுக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவைன்னு உங்களால இப்போ மேட்ச் பண்ண முடியும். பட் எனிஹவ் இருந்தாலும் நான் சொல்றேன். ம். ஓகே. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் நீங்க இப்போ வந்து ஒரு அனாலிஸ்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, என்னென்னலாம் ரோல் நீங்க வந்து ப்ளே பண்ணலாம் ஒரு டேட்டால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் அனலிஸ்ட் ஆகலாம் நீங்க. டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம், டேட்டா இன்ஜினியர் ஆகலாம், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகலாம். இது எல்லாத்துக்குமே டேட்டா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப காமன். ம். ஓகே. ஸோ ஒரு டேட்டாவ உள்ள எடுத்துட்டு வரதுலேருந்து நான் இதெல்லாம் பண்றேன், இதெல்லாம் மாத்துறேன் அப்படிங்கிறது எல்லாமே தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு இது எல்லாமே வேணும். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு 2, 3 டிஃபரன்ஸஸ் தான் இருக்குமே தவிர, ரொம்ப மேஜர் டிஃபரன்ஸஸ்லாம் இருக்காது. ம். ஓகே. ஸோ பிசினஸ் அனலிஸ்ட்டுங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து டைரக்ட்டா ஒரு ஆர்கனைசேஷனோடயே டீல் பண்ணுவாங்க. பிசினஸோட டீல் பண்ணுவாங்க. ஓகே. அவங்க வந்து டேட்டாவ ரொம்ப அனலைஸ் பண்ணி அப்படி விஷுவலைசேஷன்லாம் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. பட் தே ஷுட் நோ ஹவ் டு டிரைவ் த பிசினஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி டிரைவ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியணும். இது ஜஸ்ட் ரோல்ஸ். இதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பவர் பிஐனா என்னங்கிற மாதிரிலாம் இருக்காது. இதையும் வந்து நீங்க ஒரு தடவ ரீட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் சொல்றேன். ஓகே. யூனிட் 3 வந்து நீங்க ரீட் பண்ணணும். நான் இங்க நோட் பண்றேன். ஸோ தட் டுவர்ட்ஸ் த எண்ட் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்காது. ஸோ யூனிட் 3 மாடியூல் லேர்னிங் பாத் 1 LP1 மாடியூல் 1 யூனிட் 3 ஓகேவா? இதையும் ஒரு தடவ சும்மா ரீட் பண்ணுங்க. நீங்க உங்க மொபைல்லயே வச்சு ரீட் பண்ணலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க உட்கார்ந்து தான் ரீட் பண்ணணும் இல்ல. ஸோ ம். ஒரு டேட்டா அனலிஸ்ட்டோட டாஸ்க் என்ன? இது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஒரு டேட்டா அனலிஸ்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்? என்னென்ன ரோல்ஸ்லாம் நீங்க வந்து இது பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரிப்பேர் பண்ணுவீங்க. ம். யாரோ ஜாயின் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஹாய் கோமதி. ஹாய், ஹாய். எஸ். ஸோ நாங்க இப்ப தான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். டேட்டா ம். அனலிட்டிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத. ம். இதுக்கு முன்னாடி இருந்தது நீங்க கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. இல்லன்னா நான் அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க பாருங்க. ஓகே. ம். இன்ட்ரோடக்ஷன் என்ன, டேட்டா அனலிஸ்ட்னா என்ன, ரோல் என்ன அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கோம். ம். ஸோ ஒரு டேட்டா அனலிஸ்ட்டா இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்டெப்ஸ் என்ன? என்னெல்லாம் அவங்க பண்ணணும்? அவங்களோட ரியல் லைஃப்ல அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிரிப்பேர் பண்ணணும். என்ன பிரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் டேட்டா. ஓகே. ஸோ வந்து ப்ரிப்பேர், அனலைஸ், மாடல், மேனேஜ், விஷுவலைஸ். ஸோ நீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டேட்டாவ வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்றதுன்னா என்னன்னா, அவங்களோட டேட்டா வந்து டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ற டைரக்ட்டா விஷுவலைஸ் பண்ற மாதிரி இருக்கா? அதுல வேற ஏதாவது அம் அ அன்சர்டனிட்டி லைக் வந்து உங்களோட டேட்டா வந்து மெஸ்ஸியா இருக்கா? அதுல வந்து தேவையில்லாத டேட்டாஸ் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது பிரிப்பரேஷன். இதுல முக்கியமா ம். இன்னொன்னு வேணும். என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம் எதுக்காக இப்ப நீங்க அந்த டேட்டாவ எடுத்திருக்கீங்க? ஓகே. வாட் யூ ஆர் கோயிங் டூ விஷுவலைஸ்? வாட் யூ ஆர் கோயிங் டூ விஷுவலைஸ்? ஃபார் வாட் யூ ஆர் கோயிங் டூ ஷோ த ப்ராப்ளம். லைக் எதுக்கு நீங்க சொல்யூஷன் காட்ட போறீங்க? நீங்க சொல்யூஷனா காட்ட போறீங்களா? ஓகே. இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இதாங்க சொல்யூஷன். அப்படின்னு நீங்க ஒரு விஷுவலைஸ் பண்ண போறீங்களா? இல்ல இதெல்லாம் கோயிங் ராங். இந்த இடத்துலலாம் ராங்கா போயிட்டு இருக்கு. ஏன் ராங்கா போயிட்டு இருக்குன்னு கொஸ்டின் கேட்க போறீங்களா? ஸோ இதெல்லாமே நீங்க வந்து யூ ஹேவ் டு டிசைட் பிஃபோர் யூ ஸ்டார்ட் டிசைனிங் யுவர் டேஷ்போர்ட். ஓகே. டேஷ்போர்ட் டிசைன் எடுத்தோனே ஒரு டேட்டா வந்துருச்சா? ஓகே. நான் வந்து அத எடுத்து டேஷ்போர்ட் பண்ண போறேன். நோ. யாருக்காக இது பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? என்ன சொல்ல வர போறீங்க? என்ன கம்யூனிகேட் பண்ண போறீங்க? பை த எண்ட் ஆஃப் திஸ் வாட் யூ ஆர் கோயிங் டூ கம்யூனிகேட். ஓகே. அதான் இங்க வந்து பிசினஸ் டெசிஷன். நீங்க என்ன மாரி டெசிஷன்ஸ ஷோ பண்ண போறீங்கங்கிறத சொல்லணும். முக்கியமான விஷயம் நீங்க டேட்டா பிரிப்பேர் பண்ணணும். ஓகே. எல்லா டேட்டாவுமே நீங்க 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 எடுக்கிற எல்லா டேட்டாவுமே அப்படி கிளீனா, பெர்ஃபெக்ட்டா அப்படியே ஒரு விஷுவலைஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு டேட்டா வராது.
ஓகே. கிளீன்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே காமிக்கிறேன். உங்களோட டேட்டா வந்து இப்படி இருந்தா யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அப்படிங்கிற டேட்டா காமிக்கிறேன். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி டேட்டா நான் எடுக்கிறேன். இது ஜஸ்ட் எக்ஸெல் ஃபைல்ல இருக்கிற ஒரு டேட்டா. சரிங்களா? ஸோ ம். அந்த டேட்டால எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இதான் உங்களோட டேட்டா. ஃபர்ஸ்ட் ரோல பார்த்தீங்கன்னா, டே 1 எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னு இருக்கு. இப்படி எனக்கு ஒரு எம்ப்ளாயி டேட்டா இந்த மாரி இத வந்து உங்களால பவர் பிஐல வந்து விஷுவலைஸ் பண்ண முடியாது டைரக்ட்டா. ஓகே. இத வந்து ஒரு காலமா அது எடுத்துக்கும். இது வந்து ஒரு என்ட்ரியா அது எடுத்துக்கும். நம்ம இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதோட டிஃபரன்ஸ் புரியும். ஓகே. ம். ஸோ எனக்கு இப்படி இருக்கக்கூடாது. அத நான் மாத்தணும் அப்படின்னு நான் நெனப்பேன். ஓகே. ம். அதே மாதிரி ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க டிபார்ட்மெண்ட்ல நல்லுன்னு இருக்கு. இந்த நல்ல நான் விஷுவலைஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி வரும்? என்னோட சார்ட்லயுமே நல்லுன்னு ஒரு என்ட்ரி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு என்ட்ரி இருக்கும். ஆனா அந்த நல்லுங்கிற டிபார்ட்மென்ட்க்கு ஏதோ சேலரிலாம் பண்ணி இப்ப வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ எனக்கு இந்த மாரி ஒரு டேட்டா எனக்கு வேணாம். நல்லுன்னு வச்சு நான் எதையும் காமிக்கணும்னு அவசியம் இல்ல. ஸ்பேஸ் இருக்கு. திஸ் இஸ் நாட் கோயிங் டூ வொர்க் அவுட். அதே மாரி லொகேஷன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. கண்ட்ரி எல்லாமே சேர்ந்து இருக்கு. ஒரு அட்ரஸோட சேர்ந்து கண்ட்ரியும் இருக்கு. எனக்கு இது எல்லாமே என்ன பண்ணும், ஐ வாண்ட் டூ செக்ரிகேட் திஸ். இது எல்லாமே இது வந்து இட்ஸ் நாட் திஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் த பேட் டேட்டா. ஓகே. டேட்டா வந்து மெஸ்ஸியா இருக்கிறதுக்கான குட் எக்ஸாம்பிள் இது. ஸோ எனக்கு இந்த மாதிரி டேட்டா இருக்கக்கூடாது. ஸோ ப்ரிப்பேர்ல நீங்க என்னலாம் பண்ணுவீங்க? யூ வில் ப்ரொஃபைல், யூ வில் கிளீன், அதுக்கப்புறம் அத என்னலாம் பண்ணுமோ, எப்படியெல்லாம் உங்களோட டேட்டா வந்து நீங்க உங்களுக்காக ரெடி பண்ணணுமோ, அதெல்லாம் பண்ணுவீங்க. மிஸ்ஸிங் டேட்டா இருக்கா? நல் வேல்யூ இருக்கா? சம்டைம்ஸ் ஏஜ்ங்கிற காலம்ல பார்த்தீங்கன்னா, 200ன்னு போட்டு வச்சிருப்பாங்க 20க்கு பதிலா. ஸோ இதெல்லாம் இல்லாம நீங்க அத வந்து செக் பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து பிரிப்பேர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே இவ்வளவா அப்படின்னு யோசிக்காதீங்க. பவர் பிஐல வந்து இது எல்லாமே ஜஸ்ட் கிளிக்ஸ்லயே பண்ணி முடிக்கலாம். நீங்க போய் எதையும் மேனுவலா செக் பட் பண்ணணும்னு சேம் தானே அனலைஸ் பார்ட்லயும் வந்து வரதுக்கு அனலைஸ் பார்ட்ல வந்துட்டு ஆமா. பிரிப்பேர் அண்ட் அனலைஸ் போத் வந்து கிட்டத்தட்ட இன்டர் ரிலேட்டடா தான் இருக்கும் உங்களுக்கு எப்போதுமே. ம். ஓகே. ப்ரிப்பேரும், அனலைஸும் எப்பவுமே இன்டர் ரிலேட்டடா இருக்கும். ஏன்னா, அ அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னென்ன இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ப்ரிப்பேர்னா உங்க டேட்டாவ ப்ரிப்பேர் பண்ணணும்னாலே நீங்க அனலைஸ் பண்ணா தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே. காலம் நேம் கரெக்ட்டா இருக்கா? சம்டைம்ஸ் காலம் 1, காலம் 2, காலம் 3ன்னு வந்துரும். அத உங்களால ப்ராப்பரா எடுக்க முடியாது. ஸோ, இதுவுமே அதுக்கு தேவை. ஓகேவா? இந்த 2ல ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருக்கா? இதுக்கப்புறம் நம்ம எனக்கு மாடல் போலாம். இல்ல. கேளுங்க. இல்ல, இல்ல. இல்ல. எனக்கு எதுவும் இல்ல. இல்ல, இல்ல. எதுவும் இல்ல. ஓகே. கிரேட். தென் நெக்ஸ்ட் வந்து மாடல். ஓகே. உங்களோட டேட்டா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஓகே. இந்த இதுல வந்துட்டு ஒரு கம்மியான டேட்டா தான் இருக்கு. ஸோ எனக்கு பிரச்சனை இல்ல. ஓகேவா? நம்ம இன்னொரு டேட்டா எடுக்கலாம். இன்னொரு டேட்டால பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நார்மலா நம்ம எக்ஸர்சைஸ்க்கு யூஸ் பண்ற டேட்டா எல்லாமே எப்படி இருக்கும்னா, மேக்ஸிமம் போனா 10லேருந்து 15 காலம்ஸ் தாங்க இருக்கும். ஓகேவா? இங்க இருக்கிற மாரி ஒரு 15 காலம்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனையாவேலாம் தெரியாது. நீங்க ரியல் டைம்ல இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு இன்சூரன்ஸ் டேட்டா எடுக்கிறோம்னு வைங்களேன். அதுக்கு வந்து எவ்ளோ காலம்ஸ் இருக்கும்? அப்ராக்ஸிமேட்டா ஜஸ்ட் திங்க் பண்ணி சொல்லுங்க. ஒரு இன்சூரன்ஸ் டேட்டா எடுக்கிறோம். நீங்க வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றீங்க இல்லையா? இன்சூரன்ஸ் இல்ல நீங்க வந்து பேங்க் லோனுக்கு ஃபில் பண்ணியிருக்கலாம். எதுக்காவது ஒண்ணுக்கு ஃபில் பண்ணியிருப்பீங்க ஒரு பெரிய ப்ராசஸ்க்கு. எவ்ளோ அ இது இருக்கும் யோசிச்சு பாருங்க ஃபார்ம்ஸ். ஒரு எவ்ளோ காலம்ஸ் வரலாம்? அப்ராக்ஸிமேட்டா. எனி கெஸ்? ம். மோர் தென் 25. ஓகே. மோர் தென் 25. கண்டிப்பா வந்து மினிமம் 95லேருந்து 200 வரைக்கும் காலம்ஸ் பார்த்துருப்போம். ஓகே. ஸோ ஒண்ணும் இல்ல. நேமையே வந்து 3ஆ பிரிச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம். ஓகே. இதுலயே 3 வந்துருச்சு. அட்ரஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டோர் அட்ரஸ், ஸ்ட்ரீட் அட்ரஸ், அம் சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி, பின்கோட். அதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ். நீங்க எங்க வொர்க் பண்றீங்க? பெர்மனன்ட்டா? அ இல்ல டெம்பரவரியா? உங்களோட சேலரி எவ்ளோ? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பவுஸ் மீன்ஸ் உங்களுக்கு மேரிடா? அன்மேரிடா? மேரிடா இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு உங்களோட ஒய்ஃப் என்ன பண்றாங்க? ஒய்ஃபோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லா வாங்குவாங்க. சேலரி டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து ஏஜ் டீட்டெயில்ஸ், குழந்தைங்க இருக்காங்களா? இது எல்லா டீட்டெயில்ஸும் வாங்குவாங்க இல்லையா? நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இவ்ளோ டீட்டெயில்ஸையும் நான் ஒரே எக்ஸெல் ஃபைல்ல ஸ்டோர் பண்றேன் அப்டின்னா, அது வந்து எப்படி இருக்கும்? அது எங்கெங்கலாம் எனக்கு ப்ராப்ளம் வரும்? இவ்ளோ டீட்டெயிலையும் நான் ஒரே எக்ஸெல் ஃபைல்ல ஸ்டோர் பண்றேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எனக்கு என்ன வரும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸிபிலிட்டி. ஓகே. செகண்ட் ப்ராப்ளம் வந்து லோட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும்.
சரிங்களா? இப்போ நீங்க இந்த டேட்டாவே எடுத்துக்கோங்க. ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட்டு, ஷிப் மோடு ஓகே. இந்த எக்ஸெல் ஃபைல்ல எனக்கு எதுக்கு கஸ்டமர் டீட்டெயில்ஸ்? இப்போ நான் இத வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஏதாவது ஒரு டீட்டெயில் கேட்குறாங்க. நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா, இந்த எக்ஸெல் ஃபைல நான் ஃபுல்லா ஷேர் பண்ண முடியாது இல்லையா? எல்லா கஸ்டமரோட டீட்டெயிலுமே அங்க ரிவீல் ஆகும்ல. கஸ்டமரோட செக்மெண்ட், சிட்டி, ஸ்டேட், குளோபல் ஏரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் உள்ள இருக்கு. ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட்டோட நேமு, ப்ராடக்ட்டோட ஷிப்பிங் காஸ்ட் இதெல்லாம் எதுக்கு எனக்கு? ஸோ இதெல்லாம் எதுக்கு எனக்கு ஒரே எக்ஸெல் ஃபைல்ல இருக்கு? அப்டின்னா நான் என்ன பண்ணணும்? இத மாடல் பண்ணணும். என்ன பண்ணுவேன் நான் மாடலிங்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டேபிளா இது எல்லாமே டேபிளா தான் பவர் பிஐல எடுக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் ஒரே டேபிளா இல்லாம, இதெல்லாம் நான் வந்து மல்டிபிள் டேபிள்ஸா மாத்துவேன். ஓகே. அம் அ ப்ராடக்ட் மட்டும் ஒரு டேபிள். அந்த ப்ராடக்ட் டேபிள்ல எனக்கு ப்ராடக்ட் ஐடி இருக்கும், ப்ராடக்ட் நேம் இருக்கும். அ அதோட மேபி ஷிப்பிங் காஸ்ட் இருக்கும். ஓகே. சப் கேட்டகரி அண்ட் கேட்டகரி இது எல்லாமே கொண்டு வரலாம். அடுத்தது கஸ்டமர்ன்னு ஒரு டேபிளா பிரிப்பேன். இந்த ஒரு டேபிள நான் 4 டேபிளா பிரிப்பேன். அதுதான் மாடலிங். புரியுதா? ஏன் மாடல் பண்றோம்னு புரியுதா உங்களுக்கு? ம். ஒய் ஷுட் யூ ம். மாடல்? 2 பேருக்குமே புரியுது இல்லையா? ஏன் மாடல் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் திங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணும். செகண்ட் திங் வந்து டேட்டா ஆக்சஸிபிலிட்டி வந்து ஈஸியா இருக்கணும். தேர்டு வந்து ஓவர்லோட் ஆகக்கூடாது அது. அதுக்காக நம்ம வந்து கண்டிப்பா நம்ம மாடல் பண்ணி தான் ஆகணும். உங்களோட டேட்டா வந்து இப்படி பெருசா இருந்துச்சு, ஒரே எக்ஸெல் ஃபைலா இருந்ததுன்னா, யூ ஹேவ் டூ மாடல் இட். ம். ஓகே. அதுதான் மாடல். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ம்ஹ்ம். இல்ல. ஓகே. நெக்ஸ்ட் ஸோ இதெல்லாம் இதுலயும் பண்ணது வந்து இந்த டேபிள்ஸ்லயும் பிரைமரி கீஸ் அந்த இது எல்லாமே கான்செப்ட் வரும் தானே பவர் வரும். பிஐல? வரும். பிரைமரி கீ இருந்தா தான் உங்களால ரிலேட் பண்ண முடியும். இப்போ நம்ம டேபிளா பிரிச்சுட்டோம். ஓகே. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 3 டேபிளா பிரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரே டேபிள நான் 3 டேபிளா 4 டேபிளா பிரிச்சுட்டேன். இந்த நான் 3 டேபிள நான் ரிலேட் பண்ணணும் இல்லையா? இந்த டேபிளும் இந்த டேபிளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அப்போ நான் வந்து கண்டிப்பா இங்க வந்து கீ எஸ்டாப்ளிஷ் பண்ணா தான் இந்த டேபிள்லாம் என்னால ரிலேட் பண்ணவே முடியும். ஸோ இந்த டேபிளுக்கும் ஒரு காமனா ஒரு கீ இருந்தா மட்டும் தான் ரிலேட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா பிரைமரி கீ செகண்டரி கீ கான்செப்ட் இங்க வரும். ஓகே. ஓகேவா? பட் நம்ம ரொம்ப இதுல டீட்டெயிலா அவங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிப்பேர், அனலைஸ், மாடல். இது 3ம் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுச்சு. இந்த 3 ஸ்டேஜ நீங்க தாண்டி பெர்ஃபெக்ட்டா தாண்டுனா மட்டும் தான் விஷுவலைஸ் பண்ண முடியும் உங்களால. ப்ராப்பரா விஷுவலைஸ் பண்ண முடியும். ம். சரியா? ஸோ இந்த டேட்டா இருக்கு. விஷுவலைசேஷன்ங்கிறதே இஸ் அன் ஆர்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா, எனக்கு இத வந்து இப்போ இந்த ஃபைல் எடுத்துக்கிட்டோம்னா, இப்படி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருக்குல்ல. இது வந்து திஸ் இஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இத வந்து டைமென்ஷன்னு சொல்லுவோம். ஓகே. டைமென்ஷன். ஏன் அது டைமென்ஷன்? இல்லாட்டினா ஸ்ட்ரிங் டேட்டா. ஏன் இது வந்து டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்ட்ரிங் டேட்டா எல்லாத்தையுமே நம்ம டைமென்ஷன் தான் சொல்லுவோம். இந்த ஷிப் மோட் வந்து டைமென்ஷன். கஸ்டமர்ங்கிறது ஒரு டைமென்ஷன். கஸ்டமர் ஐடின்னு நெனைக்கிறேன். கஸ்டமரோட நேமு, செக்மென்ட் இது எல்லாமே டைமென்ஷன். சரியா? ஸோ அது எல்லாமே ஸ்ட்ரிங். சொல்லுங்க. ஸ்ட்ரிங் அப்டின்னா டெக்ஸ்ட் மாரி உள்ளது தான் நம்ம ஸ்ட்ரிங் கரெக்ட். சொல்லுவோம்ல. ஓகே. கரெக்ட். ஸோ டெக்ஸ்ட்னா நம்மளோட புரோகிராமிங் இல்லன்னா இது எல்லாத்துலயுமே என்ன சொல்லுவோம்னா, ஈவன் இந்த ஹைஃபன், டாலர்லாம் வருது இல்லையா? இதையுமே நம்ம ஸ்ட்ரிங்கா தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓ! ஓகே. காம்பினேஷன் ஆஃப் ஆல்பபெட்ஸ், நியூமெரிக்கல் வேல்யூ அண்ட் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வி கால் இட் அஸ் அ ஸ்ட்ரிங். ஓ! ஓகேவா? ஓகே. அப்படி இருக்கிறது எல்லாமே டைமென்ஷன் தான் நம்ம இங்க வந்து நேம் பண்ணுவோம். பவர் பிஐ பொறுத்தவரைக்கும். ம். அதுவே நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஃபுல் நம்பரா இருக்கும். ஒண்ணு டெசிமல் நம்பரா இருக்கலாம். இந்த மாதிரி 6.39 இருக்கலாம். இல்லாட்டினா வந்து ஹோல் நம்பரா இருக்கலாம். பட் நம்பர் வேல்யூவெல்லாம் நம்ம வந்து மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஏன் டைமென்ஷன் மெஷரா பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைமென்ஷன வச்சு உங்களால ஒரு சில விஷயங்கள் தான் பண்ண முடியும். மெஷர வச்சு உங்களால ஒரு சில விஷயங்கள் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து என்னோட கம்பெனியோட டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க மெஷர மட்டும் தான் எடுத்து டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். ம். ஒரு ஆர்டர் ஐடிய எடுத்து நீங்க வந்து டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியாது. கரெக்ட். ஓகேவா? ஸோ மெஷருங்கும்போது உங்களால நெறைய அக்ரிகேஷன் இந்த சம்மெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, அக்ரிகேஷன்னு சொல்லுவோம். அக்ரிகேஷன்னா என்ன? மல்டிபிள் காலம்ல இருக்க மீன்ஸ் மல்டிபிள் ரோல இருக்கிறத எல்லாம் நான் சம்மப் பண்ணி ஒரே ஒரு அவுட்புட்டா நான் காமிக்கிறேன். உங்களோட அக்ரிகேட் பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரே ஒரு இதுதானே சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி அக்ரிகேட்டட் வேல்யூ. ஸோ சம் பண்ணலாம். ஆவரேஜ் சேல்ஸ் எவ்வளோ? உங்க கம்பெனியோட இந்த மந்தோட ஆவரேஜ் சேல் எவ்வளோ? உங்க கம்பெனியோட மீன் என்ன? உங்களோட மீன் வேல்யூ என்ன?
மீன்ஸ் எவ்வளோ மேல் எம்ப்ளாயி எவ்வளோ ஃபீமேல் எம்ப்ளாயி அதெல்லாம் கவுண்ட்ல வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெஷர் அப்படிங்கும்போது ஒரு சில விஷுவல் பண்ணணும், ஒரு சில விஷுவல்ஸ் தான் பண்ணணும். இப்போ சேல்ஸ் மட்டும் நான் காமிக்கணும், டோட்டல் நம்பர் ஆஃப் சேல்ஸ் காமிக்கணும் அப்படின்னா அதை வந்து நான் ஒரு கார்டில் தான் காமிப்பேன். அதுக்கு பேர் கேபிஐ, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரு கம்பெனியோட சேல் அப்படிங்கிறது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். அப்போ டோட்டல் சேல்ஸை நான் ஒரு கார்டாக தான் காட்டுவேனே தவிர ஒரே ஒரு டோட்டல் சேல்ஸை நான் வந்து ஒரே ஒரு பார்ல காமிக்க மாட்டேன். ஓகேவா, அதே ப்ராடக்ட் வைஸ் நீ எவ்வளோ சேல் பண்ணியிருக்க, இல்லைன்னா இந்த மார்க்கெட்ல உனக்கு எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டைமென்ஷன் அண்ட் அ மெஷர். ஓகே, ஒரு எனக்கு வந்து 5 மார்க்கெட் இருக்கு, 5 மார்க்கெட்ல எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா நீங்க உடனே என்ன பண்ணலாம், பார் சார்ட்டுக்கு போகலாம். இந்த மார்க்கெட்ல இவ்வளோ நடந்திருக்கு, இந்த மார்க்கெட்ல இவ்வளோ நடந்திருக்கு. இல்லையா, மோஸ்ட்லி ஒரு டைமென்ஷனும் ஒரு மெஷரும் வந்துச்சு அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி பார் சார்ட்டு கொண்டு போவோம், இல்லைன்னா பை சார்ட்டு. ஸோ நம்ம அதை விஷுவல்ல படிப்போம். சரியா, ஸோ இதை ஏன் நான் இங்க சொல்றேன் அப்படின்னா விஷுவலைஸ் பண்றதே ஒரு ஆர்ட் மாதிரி. அதை நீங்க நம்ம ப்ராப்பரா எந்த டைப் ஆஃப் டேட்டா இருக்கோ அதை பேஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணும். ஓகே, புரியுதா? டைமென்ஷன் மெஷருக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? ஏன் அதை வந்து பிரிக்கிறாங்கன்னு புரிஞ்சுச்சா? தெரியலன்னா கேளுங்க, நான் திருப்பி சொல்றேன். புரிஞ்சுது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கண்டிப்பா வரும், அப்ப டேட் என்ன, டைமென்ஷனா மெஷரா? செப்பரேட்டா டேட் இருக்கு. ஸோ டேட் வந்து ரெண்டுலையுமே அடங்கும். ஓகேவா, டைமென்ஷனாகவும் அடங்கும், மெஷராகவும் அடங்கும். நீங்க என்ன காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். ஓகே, அது நீங்க விஷுவல் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும். டேட் கம்ஸ் அண்டர், அதை வந்து நீங்க டைமென்ஷனாகவும் மாத்திக்கலாம், மெஷராகவும் மாத்திக்கலாம். நீங்க வந்து மெஷர்னா நீ ஹோல் நம்பர் தானே சொன்னேன், அப்போ எப்படி டேட் வந்து இப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே வைஸ் உங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதை மெஷரா கன்வெர்ட் பண்ணிக்குவோம். மந்த் வைஸ், அதாவது 3-4 தானே இங்க இருக்கு, மந்த் வைஸ் இல்லைன்னா இயர் வைஸ் அப்படின்னு மட்டும் இயரை மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ணும் அப்படின்னா நான் அதை மெஷரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான நேரங்கள்ல அதை வந்து நம்ம மாத்தி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த விஷுவலைஸ்ல இருக்கிற கான்செப்ட். ஓகே, இதில் நான் இதை ஃபுல்லத்தையும் படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்க வந்து உங்களுக்கு இது பண்ணும்போது நான் இங்க வந்து எழுதியிருக்கேன், நோட் பண்ணிட்டே வரேன். என்னென்ன மாடியூல் வந்து நீங்க வந்து செல்ஃப் ரீட் பண்ணணும், ரீட் பண்றது தான் இந்த மாடியூல்ஸ் எல்லாமே. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ரீட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, LP 1னா லேர்னிங் பிளான், லேர்னிங் பார்ட் 1, மாடியூல் 1, அதுல வந்து யூனிட் VRN யூனிட் 4, இந்த யூனிட்டை தான் நான் மென்ஷன் பண்றேன். சரிங்களா, யூனிட் 4ல நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லத்தையும். ஓகே, அண்ட் ஃபைனலி மேனேஜ் பண்ணுவீங்க. என்னது மேனேஜ் பண்ணும், இப்போ நீங்க டேட்டாவை நம்ம இம்போர்ட் பண்றோம், அதோட முடிஞ்சா கிடையாது, நம்மளோட டேட்டா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி யாரு பார்க்கலாம் யாரு பார்க்கக்கூடாது, இந்த டேட்டால நம்ம வேற எப்படி எப்படிலாம் மாத்தலாம், உங்களோட மாடல் எப்படி எப்படிலாம் கொண்டு போகலாம் இப்படிங்கிறது யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும், யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது, யாரு ஆடியன்ஸஸை மாத்தணுமா வேணாமா, இது எல்லாமே நீங்க வந்து ப்ராபப்லி எவ்ரி வீக் இல்லை எவ்ரி மந்த் இல்லாட்டினா வந்து குவார்டர்லி பேசிஸ்ல மாத்திட்டே இருப்பீங்க. ஸோ அதுக்கு பேர் தான் மேனேஜ். ஸோ இதுல இந்த பார்ட் வரைக்கும் நம்ம எப்போதுமே எதுல பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட் வரைக்கும் நம்ம வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்லேயே பண்ணிடலாம். ப்ரிப்பேர், மாடல், விஷுவலைஸ், அனலைஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்லேயே பண்ணிடலாம். மேனேஜ் மட்டும் பவர் பிஐ சர்வீசஸ்ல தான் பண்ண முடியும். பவர் பிஐ சர்வீசஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆன்லைன், ஓகே, சாஸ் மாடல், ஆன்லைன்ல டைரக்டா கிளவுட்ல வந்து நீங்க பவர் பிஐ வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ஓகே, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா கோமதியா? சோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு நீங்க இந்த செக்யூர் நாலேஜ் நீங்க வந்து இதை ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த செக்யூர் நாலேஜ்னு ஒரு இது வரும். அதை நீங்க படிச்சு பார்த்து ட்ரை பண்ணுங்க, என்னவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க ட்ரை பண்ணுங்க. சிம்பிளா தான் இருக்கும். இதனால உங்களோட மைக்ரோசாஃப்ட் லேர்ன்ல அக்கௌண்ட் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதனால உங்களோட இது எங்கேயுமே எதுவுமே சேஞ்ச்லாம் ஆகாது, எந்த ப்ராப்ளம்லாம் வராது. அதனால தைரியமா நீங்க வந்து இது பண்ணலாம். சரிங்களா, இங்க வந்து நான் லிங்க் ஷேர் பண்றேன், திருப்பி நீங்க பாத்துக்கோங்க, நீங்க எப்போ வேணுமோ பாத்துக்கோங்க. ஓகே, செகண்ட் லேர்னிங் பாத் போலாமா? டு யூ ஃபீல் ஓவர்லோடட்? இல்ல நம்ம வந்து நான் என்ன நினைச்சேன்னா இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் லேர்னிங் பாத் கம்ப்ளீட் பண்ணிடலாம், கெட்டிங் ஸ்டார்டட் வித் மைக்ரோசாஃப்ட் அனாலிட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைச்சேன். இன்னும் ஒரு மாடியூல் இருக்கு, கண்டினியூ பண்ணலாமா?
இல்ல யூ வாண்ட் சம் கேப் டு லேர்ன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம். பண்ணலாம். நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ நீங்க இப்போ ஜாயின் பண்ணீங்களே, நான் ஜஸ்ட் இது மட்டும் சொல்லிடுறேன். நாம இங்க வந்து 5 பார்ட் இருக்கும் கோமதி. இதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இட்ஸ் நாட் இன்க்ளூடட் இன் யுவர் எக்ஸாம். PL 300க்கு இது கிடையாது. ஆனா இது வந்து பேஸ். ஓகே, இது படிச்சாதான் உங்களுக்கு மத்ததெல்லாம் புரியும். இத வந்து நம்ம லேர்னிங் பார்த்து அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். லேர்னிங் பார்த்து இதுல வந்து 2 மாடியூல் இருக்கும். நாம வந்து ஒரு மாடியூல் முடிச்சிருக்கோம். சரியா? அந்த மாடியூல் ஒரு மாடியூலுக்கும் இவ்ளோ யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஓகேவா? சரி, நான் இப்போ வந்து செகண்ட் மாடியூல் போறோம். செகண்ட் மாடியூல் என்ன அப்படின்னா, இப்போ பவர் பிஐ பத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். வாட் இஸ் பவர் பிஐ? இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஆஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பவர் பிஐ வந்து ஒரு விஷுவலைசேஷன் டூல், பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். ஏன் அந்த பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்னு சொல்றோம் அப்படின்னா, உங்களோட பிசினஸோட ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய ஐடியா கொடுக்கும். அதனால அதுவா கொடுக்காது, நம்ம டேட்டா இம்போர்ட் பண்ணுவோம், நம்ம அனலைஸ் பண்ணுவோம். பட் இட் இஸ் யூஸ் டு கிவ் யூ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் டு யூ அண்ட் இன்டெலிஜென்ஸ் டு யூ. ஸோ அதனால தான் நம்ம வந்து அதை என்ன சொல்றோம் அப்படின்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பவர் பிஐ வந்து நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ இதுல வந்து பவர் பிஐயோட யூசர்ஸ் என்ன, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை சொல்லுங்க. பவர் பிஐயோட யூசர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஏதாவது தெரியும்னா சொல்லுங்க. மெயின்லி விஷுவலைசேஷன் லைக் எல்லாருமே வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் டேட்டாஸ் நம்மளுக்கு இருந்தா ஆன் த கோ நம்மளால எந்த மாதிரி விஷுவலைசேஷனாலும் ஈஸியா பண்ண முடியும். சில ஓகே. டூல்ஸ்ல இட் வில் பி டிஃபிகல்ட். பட் இதுல வந்து டேட்டாஸ் இருந்தா எதனாலும் ஈஸியா கொண்டு வர முடியும். அண்ட் ஒன்ஸ் அத சர்வீஸ்ல நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா இட் இஸ் ஈஸி டு அக்சஸ் எவ்ரிவேர். ஓகே, சூப்பர். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா பவர் பிஐ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்க? டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம பவர் குவெரியில எடுத்துட்டு வந்து இது பண்ணுவோம். அப்புறம் வந்து we can ஷேர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டேஷ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே, எஃபெக்டிவா அவங்க சொன்ன மத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஓகே, சூப்பர். ஸோ இதெல்லாம் பவர் பிஐயோட யூசஸ். கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி இந்த டேட்டா அனலிஸ்ட் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து பவர் பிஐல பண்ணிடலாம். ஓகே, அது போக இந்த ஒர்க்லாம் பண்றதுக்காக பவர் பிஐ வந்து 3 காம்போனண்டா பிரிச்சிருக்காங்க. வாட் ஆர் த பிரைமரி காம்போனன்ட்ஸ் ஆஃப் பவர் பிஐ அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப். ஓகே, எப்போதுமே இந்த ஃப்ளோ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் யாரு பண்ணாலுமே, அதாவது ஆஸ் அ டேட்டா அனலிஸ்ட் யார் எடுத்தாலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல டேட்டாவை வந்து டெஸ்க்டாப்ல இம்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது பவர் பிஐ டெஸ்க்டாப்ங்கிறது ஒரு டூலோட நேம். பவர் பிஐ டெஸ்க்டாப் டூலோட நேம் வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப். ஓகே, இது வந்து டூல் விச் இஸ் டு பி டவுன்லோடட். நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இங்க நம்ம என்னெல்லாம் பண்ணுமோ, டேஷ்போர்ட் பண்றது, ரிப்போர்ட் பண்றது எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இதை நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். சரியா? எங்க பப்ளிஷ் பண்ணும்? ஏன் பப்ளிஷ் பண்ணும்? வை ஷுட் ஐ பப்ளிஷ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மத்தவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்க, இல்லாட்டினா வந்துட்டு உங்க பியர்ஸோட கொலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாமே வந்துட்டு டெஸ்க்டாப்ல பண்ண முடியாது. செக்யூரிட்டி கொடுக்கலாம். பட் நீங்க வந்து இப்ப நீங்க பண்ண ஃபைலே எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க பவர் பிஐ டெஸ்க்டாப்ல பண்ணீங்கன்னா அது வந்து .pbix ஃபைலா தான் ஸ்டோர் ஆகும். சரியா? வித் எக்ஸ்டென்ஷன். நீங்க எப்படி ஒரு வேர்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா .docxன்னு ஸ்டோர் ஆகுதுல்ல, அந்த மாதிரி பவர் பிஐ ஃபைல் அப்படிதான் ஸ்டோர் ஆகும். இது நீங்க எனக்கு ஷேர் பண்ணும்போது ஃபுல்லா ஒரு ஃபைலா தான் நீங்க ஷேர் பண்ணுவீங்க. பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. அதனாலதான் பவர் பிஐ சர்வீசஸ் அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க. இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் பவர் பிஐ. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்க ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா அதை பப்ளிஷ் பண்ணாதான் உங்களோட பியர்ஸுக்கு ப்ராப்பரான செக்யூரிட்டியோட உங்களால ஷேர் பண்ண முடியும். ஒய் பவர் பிஐ சர்வீசஸ் டு ஷேர், கொலாபரேட், லைக் வந்து ஓகே எவ்ரி டே வந்து இந்த டைம்ல என்னோட பவர் பிஐ வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பா சர்வீசஸ்ல தான் இருக்கணும். ரெஃப்ரெஷ் பண்றது, என்டாஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய அலர்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்றது, இது எல்லாமே சர்வீசஸ்ல இருந்தாதான் பண்ண முடியும். இதுதான் பவர் பிஐ டெஸ்க்டாப்புக்கும் சர்வீசஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். புரிஞ்சுதா? சர்வீசஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, பிகாஸ் நிறைய சர்வீசஸ்ல தான் டவுட் வரும். உங்களுக்கு கிளியரா? கிளியர் தான். ஓகே, தென் ஃபைனலி உங்களுக்கு வந்து மொபைல்னு ஒன்று இருக்கும். அதாவது இட்ஸ் நாட் மேண்டட்ரி,
லைக் சர்வீசஸ் மாதிரி இது மேண்டேட்டரி கிடையாது. பட் நீங்க வந்து ஆன் தி கோல நீங்க பார்க்கணும். இப்ப ஏன்னா எல்லாருமே மொபைல்ல தானே எல்லாமே டிரான்சாக்ட் பண்றோம். ஸோ நீங்க வந்து மொபைல்ல போறவல எனக்கு வந்து பார்க்கணும். என்னோட கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரிலாம் நினைச்சீங்கன்னா நீங்க மொபைல்லையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பவர் பிஐ வந்து மொபைல்லையும் நீங்க இன்ஸ்டால் பண்ற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை தான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ பவர் பிஐ ஃப்ளோவை எப்படி இருக்கும் அப்படின்னா கனெக்ட் டு த இதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப்ல கனெக்ட் பண்ணுவீங்க, டிரான்ஸ்ஃபார்ம்லாம் பண்ணுவீங்க, விஷுவலைஸ்லாம் பண்ணுவீங்க, ஃபைனலி நீங்க ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வேணும்னா அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நீங்க மொபைல்லையும் பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே. அடுத்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் பவர் பிஐ என்னென்னலாம் இருக்கும். பில்டிங் பிளாக்ஸ்னா எதெல்லாம் வச்சு பவர் பிஐ வந்து மேடப் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து சிமாண்டிக் மாடல். இது வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள இருந்தா அந்த சிமாண்டிக் மாடலுங்கிற ஒரு வேர்டு வந்து அப்படி பஸ் வேர்டா போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் மாடலிங் அப்படிதான் இருந்தது. ஓகேவா? மாடல் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டேட்டா கனெக்ட் பண்றது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றது. ஸோ இதுதான் சிமாண்டிக் மாடல்னு அவங்க மீன் பண்றாங்க. ஒரு ஃப்ளோ, ஒரு பவர் பிஐ நீங்க வந்து கனெக்ட் பண்ணதுலேருந்து கால்குலேட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற வரைக்கும் இருக்கிறதுக்கு பேரு சிமாண்டிக் மாடல். ஓகே. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும், ஆஸ் யூசுவல் நம்ம படிச்ச மாதிரி விஷுவலைஸ் பண்றோம், ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் வந்து உங்களோட பவர் பிஐ டெஸ்க்டாப். இல்ல இது பவர் டெஸ்க்டாப் மாதிரி இல்ல. இது வந்து பவர் பிஐ சர்வீசஸ். ஓகே. ஸோ உங்களோட டெஸ்க்டாப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுதான் இனியோட ஒர்க். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வைங்க. நான் அதுக்கு என்ன ரெஃபர் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுவீங்க. சர்வீசஸ்ல கொண்டு போயிட்டு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது 3 இம்பார்ட்டண்டா தெரியணும். வாட் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் பவர் பிஐ? நான் வந்து இது வந்து இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். நீங்க ஒரு ஃப்ரெஷரா வந்து ஒரு இதுக்குள்ள போறீங்க, ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறீங்கன்னா, தே வில் ஆஸ்க் யூ வாட் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் பவர் பிஐ அப்படின்னு கேட்டாங்கன்னா, சிமாண்டிக் மாடல், விஷுவலைசேஷன் அண்ட் டேஷ்போர்ட். நீங்க ரிப்போர்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட் இஸ் ஆல்சோ அ பில்டிங் பிளாக். இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நம்ம ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்றோம் இல்லையா? பப்ளிஷ் பண்ணும்போது நம்ம அந்த டேஷ்போர்ட்ல 2 ஃபைலா வரும். ஒன்னு ரிப்போர்ட்டா வரும், இன்னொன்னு சிமாண்டிக் மாடலா வரும். சோ அதுதான் அந்த சிமாண்டிக் மாடல் இல்லையா? அதுதான். நீங்க அந்த சிமாண்டிக் மாடலை கிளிக் பண்ணீங்க. அதை நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுல காமிக்கிறேன். நீங்க சிமாண்டிக் மாடலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட்டா தெரியும். அது டேபிள், டேட்டா இதெல்லாமே தெரியும். ஒரு ரிப்போர்ட் காமிக்காது அது உங்களுக்கு. நீங்க கிரியேட் பண்ண விஷுவல் எதுவுமே காமிக்காது. பட் உங்க டேட்டா நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்கல்ல, அப்ப டேட்டாவும் ஒரு ஸ்னாப்ஷாட்டா அங்க வந்து உங்களுக்கு காமிக்கும், ஷோ பண்ணும். அதான் சிமாண்டிக் மாடல். ஓகே, ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா இந்த பர்టిక్యులர் இதுல? ரெண்டு பேருமே ஓகே. ப்ரொசீட் பண்ணலாமா? ஓகே. சரி. இன்னும் இந்த ஒரே ஒரு இதுதான் இருக்கு. இதோட நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம அகைன் வி வில் மீட் டுமாரோ. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் பிஐ சர்வீசஸ் இது நான் உங்களுக்கு காமிச்சாதான் தெரியும். நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்க செக் பண்றதுக்கு உங்களுக்கு ஆர்கனைசேஷன் மெயில் ஐடி வேணும். சரியா? ஸோ யூஸ்வலா வந்து பவர் பிஐ சர்வீசஸ்ல எல்லாமே ஒர்க் ஸ்பேஸ்ல தான் ஸ்டோர் பண்ணும். ஒர்க் ஸ்பேஸுங்கிறது நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோல்டர் மாதிரி. ஓகே. நீங்க ஒரு தடவை சர்வீஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மை ஒர்க் ஸ்பேஸுங்கிறது டிஃபால்ட்டாவே உங்களுக்கு கிரியேட் ஆகும் உங்களோட பவர் பிஐ சர்வீசஸ் இருக்கும்போது. ஸோ இது போக உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஒர்க் ஸ்பேஸ்லாம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணி வைப்போம்ல, எந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்றோமோ அந்த இடத்துல நம்ம ஒர்க் ஸ்பேஸ்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ பவர் பிஐல நீங்க அந்த இதுக்குள்ள போனீங்கன்னா சாம்பிள் ரிப்போர்ட்ஸ் ஒன்று ஆல்ரெடி இருக்கும். ஓகே. சாம்பிள் ரிப்போர்ட்ஸ் ஒன்று இருக்கும். மீன்வைல் நான் வந்து பவர் பிஐ லாகின் பண்ணி பார்க்குறேன். வில் சி லைக் அதுக்குள்ள காமிக்க முடியுமான்னு. ஓகே. ஸோ இது வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரு சாம்பிள் ரிப்போர்ட் நீங்க பார்க்கறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எப்படிலாம் இருக்கு பவர் பிஐல ரிப்போர்ட்ஸ் நீங்க ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இது போக வந்து நீங்க வந்து கான்டென்ட் ஒரு ஆப் நீங்க டைரக்டா கிரியேட் பண்ணலாம். அதாவது ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து நீங்க பவர் பிஐ ஆப் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணணும்னா பண்ணலாம். எதுக்கு அந்த ஆப் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வந்து உங்களோட ஆர்கனைசேஷன் லெவல்ல ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆப் சோர்ஸ்ல நீங்க ஆப் கிரியேட் பண்ணணும்னா நீங்க இங்க போய் பண்ணிக்கலாம். ஓகே. பட் அது நம்மளுக்கு தேவையில்லை இப்போ.
ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சர்வீசஸ்ல இதெல்லாம் இருக்கு. ஸோ சிமாண்டிக் மாடலை ரெஃப்ரெஷ் பண்றது நான் சொன்னேன் இல்லையா, இந்த லைக் வந்து எவ்ரிடே நான் ரெஃப்ரெஷ் பண்ணும், கேட்வே இருக்கணும் என்னோட பவர் பிஐக்கு. அந்த மாதிரிலாம் நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா யூ நீட் பவர் பிஐ சர்வீசஸ். உங்களுக்கு கண்டிப்பா பவர் பிஐ சர்வீசஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். சரியா? ஸோ ஒரே நிமிஷம் நான் லாகின் பண்றேன். ஜஸ்ட் ஒரு ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ கோ த்ரூ. நான் ஐ வில் நாட் டேக் மோர் டைம் பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி டைம் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிள். உங்களோட பவர் பிஐ வச்சு நீங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்றது, ஒரு அலர்ட்ஸ் கிரியேட் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது, இதெல்லாம் எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி நீங்க ஒரு 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 கம்பெனியோட சிஇஓ இல்ல மேனேஜர் லெவல்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர் எஸ் யூ மே பி அ டேட்டா அனலிஸ்ட். ஸோ டெய்லி மார்னிங் 8 o'clock எனக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டோட ஸ்டேட்டஸ் எனக்கு வந்து மெயில்ல வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்போம். சரியா? இது எல்லாமே எங்க பாசிபிள் அப்படின்னா ஒன்லி சர்வீசஸ்ல தான் பாசிபிள். நான் உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்புறேன். உங்களால இப்போ ஆக்சஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்க பாருங்க, இந்த ஸ்கிரீனை மட்டும் பாருங்க. லேட்டர் ட்ரை டு ஆக்சஸ் திஸ் அண்ட் சி எப்படி இருக்கு பவர் பிஐ சர்வீசஸ்னு பாருங்க. ஓகேவா? ஸோ இதான் பவர் பிஐ சர்வீசஸ். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த இருக்கு ஒர்க் ஸ்பேஸ். ஓகேவா? பை டிஃபால்ட் மை ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. நீங்க வேணும் அப்படின்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல போய் கிளிக் பண்ணி நியூ ஒர்க் ஸ்பேஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலா ஒர்க் ஸ்பேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான டேட்டாவெல்லாம் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்றதுக்கு தான் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுவோம். நீங்க நிறைய ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணாதீங்க. ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ரியல் டைம்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நம்ம எஸ் ஏதாவது டவுட்டா? இல்ல. ஓகே. ஸோ இதுதான் அந்த சாம்பிள் டேட்டா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ரைட் சைடில். ஓகேவா? ஜஸ்ட் ஓப்பன் கொடுங்க. அந்த 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 ஸ்க்ரீனே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த டேஷ்போர்ட் கம்ப்ளீட் டேஷ்போர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். என்னைக்கு இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அந்த டேஷ்போர்டோட நேம் எல்லாமே உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியும். ஸோ இதுதான் வந்து ஒரு பவர் பிஐல கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டேஷ்போர்டு. ஓகே. ஸோ திருப்பி நீங்கள் பேக் வரணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். ஹோம் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இது போக அந்த ரெஃப்ரெஷ் ஸ்கெடியூல் இது எல்லாமே நம்ம வந்து ஆஃப்டர் உங்களோட இதை நீங்க பப்ளிஷ் பண்ணுவீங்க இல்லையா, அப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே. நிறைய இன்னைக்கு ஓவர்லோட் ஆன மாதிரி இருக்கு எனக்கே. ஸோ இதை வந்து ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. ஸோ டு சம் அப் இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன, என்னென்ன ரோல்லாம் ஒரு டேட்டா அனாலிசிஸ் படிச்சீங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இந்த இது வந்து உங்களோட இன்னைக்கு நீங்க ரீட் பண்ணிட்டு பாருங்க, ரீட் பண்ணிட்டு வாங்க. இந்த 2 இதையும் ரீட் பண்ணிட்டு இந்த செக்யூர் நாலேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே. நம்ம இப்போதைக்கு பார்த்துக்கிறது ஃபர்ஸ்ட் லேர்னிங் பாத். இந்த ஃபர்ஸ்ட் லேர்னிங் பாத்ல 2 மாடியூல் கவர் பண்ணியிருக்கோம். அந்த 2 லேர்னிங் அதுலயுமே செக்யூர் நாலேஜை கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த லிங்க் இது பண்ணும்போது நீங்க உங்களோட அக்கவுண்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்க. உங்களோட மைக்ரோசாஃப்ட் லேர்ன் அக்கவுண்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்க. ஸோ தட் அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டே வரும். ஓகே. நாளைக்கு உங்களோட அவைலபிள் டைம் நான் இது பண்ணிட்டு நம்ம ஸ்கெடியூல் பண்றேன். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா ப்ரிப்பேர் டேட்டா ஃபார் அனாலிசிஸ். இதுக்கு நீங்க பவர் பிஐ இன்ஸ்டால் பண்ணியிருந்திருக்கணும். பவர் பிஐ வந்து 2 வேல இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த 2 வேயுமே நான் இதில் கொடுத்துருப்பேன். நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். அதில் வந்து பார்த்துட்டு இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. பவர் பிஐ வந்து இன்ஸ்டால் மட்டும் பண்ணிட்டு நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். அண்ட் இந்த இதில் தெரியும் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பவர் பிஐ. இன்னொன்னு நீங்க உங்களுக்கு வந்து நான் GitHubல வந்து இந்த இதை அப்லோட் பண்ணி விடுறேன் கோமதி. இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கு, நம்ம என்னெல்லாம் படிக்கணும், அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாவே கொடுத்துருப்பேன். சரியா? நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இதை வந்து நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. என்னென்ன இருக்கு, நம்ம வந்து எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கறத வந்து இதுல பாருங்க. இது வந்து இந்த GitHub பேஜ்ல இருக்கு. இந்த லிங்கை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இதுல வந்து பவர் பிஐ எசென்ஷியல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்னைக்குள்ளதுல? இப்போ இது எனக்கு கிளியரா இருக்கு. ஓகே. நாளைக்கு நம்ம மீட் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகே. ஓகே. ஓகே, great. Okay, bye. Have a great day. We will meet tomorrow. Okay. Bye-bye. Bye. Thank you. Bye. Thank you.